தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம், 14-17. கொடுக்கிற ஒரு காரியத்தை, அதாவது தேவன் நமக்கு கொடுக்கிறாருன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதை தேடுறோம். அதனால தான் அதுக்கு நமக்கு தென்படாமலே போயிடுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படி ஆலோசனை கொடுக்கல. நீ அதிகமாக ஆசீர்வதிக்கப்படணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு தான் சொல்றாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, கர்த்தரால் ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியலை அப்படின்னா, அதிகமாக ஏன் ஆசீர்வதிக்க முடியலை அப்படின்னா, பரிபூர்ணமுள்ள அவருடைய ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியலைன்னா, எனக்கும் அதாவது நம்முடைய தேவைகளை அவற்றை புலம்புறோம் பார்த்தீங்களா, அது வேணும் இது வேணும், அது நடக்கணும் இது நடக்கணும், ஜெயமாக முடியணும்னு நம்முடைய இந்த புலம்பலை தான் நாம் கர்த்தரை தேடுகிறதாக நினச்சிக்கிறோம். நம்முடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, இதை தான் என்ன நினச்சிக்கிறோம், ஒரு குருட்டாட்டமாக கர்த்தரை தேடுறேன்னு அப்படின்னு நம்ம நினச்சி இல்லை இல்லை, அவர் கொடுக்குறோங்கிறத அவர்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணுறோம். அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவதுங்கிறது இப்போது வேதத்தில் வாசிக்கப்பட்ட, நம்ம வேதத்தில் எழுதப்பட்ட அதை தேடணும், அதுக்காக ஜெபம் பண்ணோம். என்னைக்காவதுங்க நம்ம காலையில் எழும்பின உடனே, இன்னைக்கு ஆண்டவரை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளில் உம்முடைய நீதிக்குரிய வாழ்க்கை நான் வாழணும், உம்முடைய சமாதானத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வரணும், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையை நடத்தணும், எனக்கு அனுகிரகம் பாராட்டுங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்னைக்காவது ஏதாவது ஜெபம் பண்ணியிருக்கோமா பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ணுறதும் இல்லை, பிரயாசப்படுறதும் இல்லை, வாழ்கிறதும் இல்லை. இந்த விஷயத்துக்கு பக்கமே நம்ம தலை வச்சே படுக்கிறது இல்லை, இந்த பக்கமே போகிறது இல்லை. ஆனால் தேவைகளுக்கு புலம்புறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுவோம், இதுக்காக பிரயாசப்படுவோம். மத்தேயு 6:33வது வசனத்தினுடைய முற்பகுதியை நாம் நிறைவேற்றினா, அந்த வசனத்தில் மத்தேயு 6:33 பிற்பகுதியை என்னுடைய நம்முடைய தேவன் சத்தியமாக நிறைவேற்றுவார். நாம் செழித்தவர்களாயிருப்போம், நித்திய ராஜ்யத்துக்கும் உரியவர்களாயிருப்போம், நித்திய ராஜ்யத்துக்கும் சுதந்திரவாளியாயிருப்போம், பூமியும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாயிருப்போம்.